suffer wherever I go. நான் என்ன பண்ற பாரு. ரொம்ப அருமையா பண்ணுன என்னுடைய மாணவனே. இப்ப நான் உனக்கு சொன்ன பவரை யூஸ் பண்ணி ஒரு மேக்னெட்டிக் மைண்டை நீ உருவாக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களால பதில் சொல்ல முடியாது. நம்ம மோத வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல? நீங்க என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ரொம்ப பழசு. இந்த அகாடமி அந்த செயலை எதிர்பார்க்காததுனால என்னதான் அந்த பவரை யூஸ் பண்ணாலும் அதை டிஸ்டர்ப் பண்ணது. இன்னும் நெருக்கமா அவனை கவனிச்சு யாரையும் துன்புறுத்தாதபடி பார்த்துக்கணும். Video by vishwacityblogs.com. மேல இருந்து என்ன பண்றீங்க? ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. இப்போதைக்கு நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. ரொம்ப அருமையா விளையாடி உங்க அப்பா பேரை காப்பாத்திட்டப்பே. ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு துள்ளலும், ஒவ்வொரு மூவும் உன் திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா இத நான் கத்து கொடுக்கலையே. எங்கிருந்து இத கத்துக்கிட்ட? எனக்கு என்னாச்சு? நீயா? இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. முதல்ல நீ என்ன அடிமையாக்கலான்னு பார்த்த, ஆனா அது ஒன்னால முடியாம போயிடுச்சு. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. என் பையனுக்கு யார் ஆர்டர் கொடுக்கறாங்களோ அவங்கள ஒரு வழி பண்ணி ஆகணும். இது அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. டிராகன் சிட்டியோட செக்யூரிட்டியை கூப்பிடுங்க. என்ன நடக்குதுங்க? எனக்கு தெரியல. பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். உங்க ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டு கியர் ஆஃப் பண்ணுங்க. இந்த ரேஸ நாங்க இப்பவே தடை பண்றோம். அகாடமியால கைவிடப்பட்ட பழங்காலத்து விதிமுறைகளை நீ இப்ப நடைமுறைக்கு கொண்டு வரலான்னு பாக்குறேன். இதை எங்களால ஒத்துக்க முடியாத. இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டனா இந்த ரேஸ் சீசனையே நாங்க கேன்சல் பண்ண வேண்டி இருக்கும். நீங்க இந்த ரேஸ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நான் வேற ஒண்ணு ஆரம்பிச்சிருவேன். என்னால புது அகாடமி கூட ஆரம்பிக்க முடியும். நாம முதல்ல ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு நாம ரேஸ்ல கலந்துக்கிட்டோம்னா ரேஸோட தனித்தன்மையை கெட்டு போயிடும். ரேஸ நடத்துறவங்க அத முழுசா தடை பண்ணிடுவாங்க. இதையே என்கிட்ட சொல்ற? போய் அந்த ஆர்த்தர் கிட்ட சொல்ல. அவன் தான் எல்லாத்துக்கு காரணம். என்ன காப்பாத்திக்க என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் நான் செஞ்சேன்.
ஏன் இப்படி பேசுற? உன் மனசுக்குள்ள நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு உன்னோட தாக்குதல் யுத்தியே ஒரு மாதிரியா இருந்தது. அதெல்லாம் இப்ப யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. ஓ முன்னால யார் நின்னு பேசுறாங்க தெரிஞ்சுதான் பேசுறியா? ஓ அட்வைஸ் எல்லாம் தூக்கி குப்பையில போட. நமக்கு நாமே சண்டை போடுறதுக்காக இங்க வரல. ஒரு மனித டிராகன் போருக்காக நாம போராடிக்கிட்டு இருக்கோம். அத மனசுல வச்சுக்கோங்க. கமான் போ, உன்னால முடியும். போ போ போ. உன்னால இனி எது செய்ய முடியாத ஆர்த்தர். சென்ட்ரல் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் உன் கூட இன்னைக்கு சண்டை போடுறதா இல்ல. உங்க அப்பாவோட டிராகன் நான் திருட வந்தேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ராத்திரி நீ அழுததும் கதர்னதும் உன் தம்பி அணைச்சுக்கிட்டதும் உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீ கவலைப்பட்டதை நினைச்ச எனக்கு இன்னைக்கும் ஆனந்தமா இருக்கு. நீ எல்லாம் ஒரு வீரனா? எங்க அப்பா எதுக்குமே பயப்படாத வீரர். திரும்பவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. அகாடமிக் ட்ரைனி இல்லாம பழங்காலத்து விதிமுறைகளை யாராலையும் கத்துக்கவே முடியாது. ஆனா நீங்களாம் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. மனித டிராகன் சண்டை வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்றோம். உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்க முடியாததுனால இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் தற்காலிகமா இந்த போட்டியை நிறுத்தி வைக்கிறோம். எங்களுக்கு வேற வழி தெரியல. என்ன? ஆனா அகாடமி செலக்ஷன் என்ன ஆச்சு? இந்த சீசன்ல இன்னும் நிறைய ரேசஸ் இருக்கு. மிஸ்டர் பெயின் தான் இப்ப லீடிங்ல இருக்காரு. அதனால அவர்கிட்டயே நான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். எஸ் எஸ் இல்ல அகாடமி ட்ரைனிங் இல்லைன்னா நான் ஒரு சிறந்த டிராகன் பூஸ்டரா எப்படி வர முடியும்? போவுடைய மத்த சக்திகளையும் நான் எப்படி அன்லாக் பண்றது? மாடரேட் மட்டும் அந்த ட்ரைனிங்க்கு போயிட்டானா அதுக்கப்புறம் உங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. டிராகன் சிட்டி செக்யூரிட்டி கிட்டயும் அகாடமி கிட்டயும் நான் போய் நேர்ல பேச போறேன். நிச்சயமா நமக்கு இதுக்கு ஒரு வழி கிடைக்கும். இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. நான் சொல்றது யாரும் கேட்கறது இல்ல. நான் சொன்னபடி யாரும் சொல்றேன், அதை நான் ஸ்டார்ட் பண்ணல. இதெல்லாம் பழைய கதை மிஸ்டர் பெயின். நானும் கொஞ்சம் பேசலாமா? கவுன்சிலர்ல இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்கிறேன். ட்ராக்ல நான் நடந்துகிட்ட விதத்துக்கு உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். என்ன? அவன் சொல்றத நம்பாதீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். இது எல்லாமே அவனோட திட்டம். கொஞ்சம் நிறுத்துறியா? நீ எந்த தப்பு செய்யலன்னு சொல்லு. அவ சொல்றது சரிதான். நாம அவ பேச்சதான் கேட்கணும். என்ன சொல்றீங்க? இப்போ அகாடமி ட்ரைனிங்க்கு போறதுக்கு தான் நம்ம எல்லாருமே இந்த ரேஸ்ல கலந்துக்கிறோம். அதை தவிர வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்கணும்னு நான் நினைச்சதே இல்ல. அப்படி ஒரு எண்ணத்தோட நான் எந்த ரேஸ்லயுமே கலந்துக்கிட்டது இல்ல. ஆனா இப்ப ஒன்னா சேர்ந்தா அந்த வாய்ப்பை நம்ம திரும்ப உருவாக்க முடியும். அவன் சொல்றதும் சரிதான். இத பத்தி யோசிக்கலாம். நல்ல முடிவு எடுக்க முடியாது. எந்த மேக் மூவ்ஸும் வேணா, அட்டாக் கியர்ஸ் யூஸ் பண்ண வேணாம். வேகத்தையும் திறமையை மட்டும் பயன்படுத்துவோம். திறமைக்கு எதிராக திறமை. நம்மள பார்த்து அகாடமி ஆச்சரியப்படுற மாதிரி வச்சுக்கணும். இந்த ரேஸ பாக்குற ஃபேன்ஸுக்கும் அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆமா, உன் பிளான் எனக்கு பிடிச்சிருக்கு ஆத்தர். இவன் நம்மள மாட்டி விடுறதுக்காக ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அமைதியா இருங்க. டிராகன் சிட்டி செக்யூரிட்டிக்கும் சரி அகாடமிக்கும் சரி இதுதான் நல்லது. நமக்கு சான்ஸ் தர்றதோ தராததோ அவங்களுடைய விருப்பம். நாம போய் பேசித்தான் ஆகணும். நான் போக போறேன். என் கூட யார் வர போறீங்க? நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா பேசிதான். கதை இப்படி போகுதா? சரி, நானும் ஒத்துக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த ஆர்த்தருக்கு இது 2வது சான்ஸ் நீ கொடுக்கற. நாம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இந்த ரேஸ் ஆரம்பிக்க தான் போறாங்க. ஆனா இந்த ரேஸ் நான் இல்லாம முடியக்கூடாது. ரேஸ்ல கலந்துக்கிட்டவங்க நிறைய தப்பு பண்றாங்க. டிராகன் சிட்டி செக்யூரிட்டிக்கு யாராவது போன் பண்ணுங்கப்பா. உனக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கவங்கள நினைச்சு நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீ இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஏன் சொல்றேன்னா இந்த ரேஸ் மட்டும் இல்ல, இன்னும் வரப்போற ரேஸ்ல நீ தான் வின் பண்ணி ஆகணும். அட்வைஸ் பண்றத நிறுத்துக்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்ற வரைக்கும் காத்துரு.
இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நீ ஓய்வெடுத்தது போதும், உனக்கு வேலை வந்துருச்சு. இதுதான் அந்த இடமா இருக்கும். சரியான இடத்துக்கு வந்துட்டேன். கரெக்டா சொன்ன. இப்போ அந்த பாம்ஸ் ஆக்டிவேட் பண்ண. அவன் ட்ரக்ல பாம்பு வச்சிட்டான். ஆர்த்தர், கவனமா வா. என்னது அது? என்னோட கம்ப்யூட்டரோட ஹெல்ப்பை வச்சு பார்க்கும்போது அது ஒரு பெரிய பாம்புன்னு தெரியுது. அது பேரழிவு உண்டாக்கக்கூடியதா கூட இருக்கலாம். ஹேய், என்ன அது? தாக்குதலுக்கு எல்லாரும் தயாரா இருங்க. Video by VicRafiki.com. ஆட்டா, அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா மாடரேட் மட்டும் எங்கேயோ போயிட்டான். என்னாச்சு? நீங்க அப்படி பண்ண? மேக் பவரை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வேலையை காட்டலாம். செகண்ட் ரோடுக்கு போலாம் வா. நான் சும்மா விட மாட்டேன் ஆர்த்தர். டிராகன் சிட்டி செக்யூரிட்டி கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஆர்த்தர். ரேஸ்ல கலந்துக்கிட்ட எல்லாத்தையும் அவங்க அரெஸ்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. ஜாக்கிரதையா இரு. நான் பிளான் பண்ண மாதிரியே எங்க எல்லாமே நல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உன்னோட பிளான்ல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. யார் நீ? நீ இந்த காலத்தை சேர்ந்தவ இல்ல. மாட்ரேட் பெயினுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா? உன்கிட்ட ஒரு பலகீனம் இருக்கு.
அருமையா சண்டை போடுறேன். ஆனா நான் இப்போதைக்கு கிளம்புறேன். திரும்ப நான் உன்னை சந்திக்க வருவேன். அது நிச்சயம். சண்டை போறதை நிறுத்துங்க. அந்த ஆரஞ்சு ட்ரெக்கோனியம் தான் உங்களை இப்படி சண்டை போட தூண்டுது. ரேஸ மறந்துட்டீங்களா? நம்ம எதிர்காலம். இப்படி சண்டை போட்டோம்னா நம்ம எதிர்காலமே போயிடும். நாம இந்த ரேஸ முடிச்சாகணும். அவன் ஒருத்த நம்ம எல்லாரையும் எதிர்க்கிறான். சீக்கிரம் அவனை பிடிங்க. பைரா வேண்டாம். நான் உங்க யார் கூடயும் சண்டை போட மாட்டேன். இதுதான் மனித டிராகன் யுத்தத்துக்கு அடித்தளமா அமைஞ்சது. நாம எல்லாரும் சண்டை போடுறத நிறுத்திக்கணும். போதும், நிறுத்துங்க. என்ன ஆனாலும் உங்க கூட சண்டை போட மாட்டேன். இதுக்கு மேல சண்டை வேண்டாம். சொன்னா கேளுங்க, சண்டை வேண்டாம். சண்டை கண்டிப்பா வேண்டாம். சண்டை வேண்டாம். நமக்குள்ள சண்டை வேண்டாம். என்னாச்சு? நமக்கு இப்ப என்ன ஆச்சு? ஃப்ரெண்ட்ஸ், இப்போவும் இந்த ரேஸை நம்ம முடிக்க முடியும். ஞாபகம் இருக்கட்டும், ஒரு நல்ல ரேசருக்கு நேர்மை தான் அடையாளம். நீங்க ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ ஆரம்பிக்கலாம் வாங்க. ஹே, அங்க பாரு டிராகன்ஸ். அவங்களுக்குள்ள சண்டை நடக்குதான்னு பாருங்க. ஓ, எவ்வளவு அற்புதமா ரேஸ் பண்றாங்க. ஓ, இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற வேற்றுமை எல்லாம் மறந்துட்டு நீங்க தகுதியானவங்கன்னு நிரூபிச்சிருக்கீங்க. உங்களை உண்மையிலேயே பாராட்டுறேன். ரேஸ் ஆஃப் அகாடமி என்ன முடிவு செஞ்சிருக்குன்னா, யங் பெயினோ தொடர்ந்து பழைய காலத்து விதிமுறைகளை பின்பற்றலாம். ஆனா அதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். மற்ற போட்டியாளர்களும் ஒத்துக்கணும். ஆனா போட்டியில கலந்துக்கிற யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. இனிமே இந்த போட்டி தொடர்ந்து நடைபெறும். உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள்.